90 தம்பள இல்ல நானும் குழப்பம் பண்ண இல்ல அவையில் செய்துட்டு எங்களுக்கு இலங்கையிலேயே மிகப்பெரிய யாத்திரை பயணமாக அமையக்கூடியது. விலங்குகள், கொடிய விலங்குகள் இருக்கிற காட்டிலே நடந்து இதோட 33 வருஷம் මම මේ දරුවා අරගෙන යන්නේ මගේ දැඩි විශ්වාසයක් මත. கந்தன் களலடி தொடுவார்க்கு எந்த துன்பமும் இல்லாமல் இன்பம். முருகப்பெருமான்கிட்ட பாரம் கொடுத்து எங்களை மகளை காப்பாற்றணும்னு போகிறோம். எடுப்பு மழை பெய்ய போகுது. இந்த வேல் போகாத காரணம் ஐயரை சொல்லிட்டு வேல் தூக்க விடல. அனைவருக்குமே இனிமையான காலை வணக்கம். வரலாற்று சிறப்பு மிக்க யாழ்ப்பாணம் தொண்டைமனாறு செல்லச்சன்னதி முருகப்பெருமானுடைய ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் நிற்கிறேன். அன்னதான கந்தன் ஆற்றங்கரை வேலை வந்து சிறப்பாக அழைக்கக்கூடிய எங்கள் செல்லச்சன்னதியால் இன்று நாளில் காலை பொழுதில் இங்கே இருந்து ஒரு மிகப்பெரிய யாத்திரை வந்து ஆரம்பமாகும். நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். இந்த கதிர்காமத்திற்கான யாத்திரை இங்கே இருந்து கதிர்காமத்தை நோக்கி செல்வார்கள். கதிர்காமம் கொடியேற்றத்திலாண்டு அங்கே இந்த பயணத்தை வந்து முடிவு செய்வார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர்கள், நான் நினைக்கிறேன் 515-20 கிலோமீட்டர்கள் வரும் என்று 500க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர்கள் கால்நடையாக எந்த விதமான பாதனைகளோ அதுகள் எதுவுமே அணியாமல் இங்கே இருந்து நடந்தே செல்வார்கள். ஒரு பெரிய யாத்திரையாக, மிகப்பெரிய யாத்திரையாக, இலங்கையிலேயே மிகப்பெரிய யாத்திரை பயணமாக அமையக்கூடியது வந்து இந்த கதிர்காமத்துக்குரிய யாத்திரை. யாழ்ப்பாணத்திலிருந்து செல்லக்கூடிய கதை, அதாவது சன்னதியான ஆலயத்திலிருந்து செல்லக்கூடிய யாத்திரை மிகவும் பக்திபூர்வமாக நிறைந்தவர்கள் இதில் பங்கு கொள்வார்கள். சகல இனத்தைச் சேர்ந்தவர்கள் கூட, சிங்கள மக்கள் கூட இந்த இதில் வந்து பங்கு பெற்றது வழமை. அப்படியே நாங்கள் இப்போ பார்த்தோம்னா செல்லச்சன்னதி ஆலயத்தினுடைய முருகப்பெருமானுடைய முன்றல் பகுதியில் நிறைந்தவர்கள் வந்து இந்த யாத்திரைக்காக ஆரம்பமாக இருக்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முன்னுக்கு ஒரு தடுப்பு வேலி அண்மையில் அமைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அந்த பக்கத்தால் நாங்கள் உள்ளுக்கு போகலாம். இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். விரைந்தவர்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே காலையில் வந்து செல்லச்சன்னதியானுக்கு பூசை இடம்பெறும். இவர்கள் வந்து கொண்டு போகக்கூடிய அந்த வேல் கூட அங்கே மூலாலயத்திலே முருகர் பெருமானுடைய வேலோடு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த வேலை இங்கே இருந்து பூஜைகள் நிறைவு செய்து எடுத்துக்கொண்டு இங்கே இருந்து புறப்படுவார்கள். புறப்பட்டு முகன் சுவாமியினுடைய ஆசிரமத்திற்கு சென்று அங்கே பூஜை வழிபாடுகளை நிறைவு செய்து கொண்டு அவரிடம் ஆசி பெற்று இந்த பயணத்தை வந்து ஆரம்பிப்பார்கள். பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சூழல் முழுவதுமே காவியுடைய தடுத்தவர்கள் இந்த யாத்திரைக்கு செல்ல இருப்பவர்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். முருகப்பெருமானுடைய கோபுர தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓம் முருகா. ஆலயத்துக்குள்ள பூஜைகள் வந்து இப்பொழுது ஆரம்பமாகுது. அதை பார்ப்பதற்கும் அதோடு அப்படியே அவர்களுடைய வேலை பெற்றுக்கொண்டு இந்த பயணத்தை ஆரம்பிப்பதற்கும் எல்லாரும் ஆலயத்துக்குள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி நிறைந்தவர்கள் இந்த இடத்துல திரண்டு வந்திருக்கிறார்கள். இங்கே இருந்து மட்டுமில்லை, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்களும் இந்த புனித யாத்திரையில் வந்து கலந்து கொண்டு செல்றதான் இங்கே மேலும் சிறப்பு தரக்கூடிய ஒரு விஷயம். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைக்கு செல்லச்சன்னதியானில் இருந்து ஒரு மிகப்பெரிய யாத்திரை, இலங்கையிலே கதிர்காமத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய யாத்திரை வந்து ஆரம்பமாக போகுது. எல்லாருமே இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம். எங்களை சொல்லுங்கள், இந்த யாத்திரையினுடைய சிறப்பு சம்பந்தமாக. சிறப்பு வந்து ஏறக்குறைய 3000 வருஷத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து இந்த பாத யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ரெண்டு பேர் வேல்சாமின்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டு பேர் உண்மையான பேரை கொண்டு என்னப்பன் விநாயகப் பெருமான் தான் வந்தார் மொழியெல்லாம் ரெண்டு உண்மையான பேரை கொண்டு பரப்பிடிக்கிறார். ஆனால் ரெண்டு பேர் மறைஞ்சிட்டு உண்மையான பேர் கதிர்காம பாத யாத்திரைண்டு பேட்டிக் சாமியோட முதல் அறிமுகப்படுத்தினவ தான் சாந்தி நான் கொண்டு அறிமுகப்படுத்தியன்னு. எனக்கு முதல் அவள் தான் வேல் தூக்குறதுக்கு முதல் கொடி தூக்குறதுக்கு தான் தவ. எனக்கு வேல் தூக்க விடலை, இவ தான் விடலை. அப்புறம் ஏதோ கடவுள்ற ஹிருவியால் 2ஆம் தடவை அவங்கட வீட்டை வந்தவர் பேட்டிக் சாமி வந்தவளை தெய்வ சொன்னான்,
இவருக்கு வேலை கொடுங்கண்டு அதன் பிரகாரம் சித்தாண்டியில் வச்சு வேலை தூக்குனான் ஃபஸ்ட் டைம். அடுத்ததாக எனக்கு ஏற்பட்ட 95ஆம் ஆண்டோ 94ஆம் ஆண்டு ஞாபகத்தை காணல ஏற்பட்ட 3 வேல்ஃப் அடைப்பு சம்பந்தமாக நான் பிறகு நேர்த்திக்கிழமைக்கு நான் அந்த பிரகாரம் இன்றைக்கு ஒரு மனுஷனாக இன்றைக்கு பலரும் போற்றக்கூடிய உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு இந்த பெருமான் வச்சிருக்கிறார். இந்த பாத யாத்திரையை பற்றி இவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இருந்தாலும் இவர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இருந்தாலும் எனக்கு கிடைச்ச அற்புதங்கள் பல. அதில் ஒன்றை முதல் சொல்கிறேன். நான் பாத யாத்திரையாக நடந்து கொண்டு போகும்போது எனக்கு கிடைச்ச முதலாவது அற்புதம், நாவலடி மடுவுக்கு போகிறதுக்கு வழி தெரியாது. திகைச்சு கொண்டிருக்கிற நேரம் தகப்பனும் மகன் உருவத்தில் 2 பேரும் வந்து ஒரு நாவல் மரத்துக்கு இருக்கிறாங்க. அரோரா போட்டு அழுது நான் எனக்கு பின்னால் வந்த ஆக்களுக்கு விளங்கலை, அவங்களுக்கு தெரிய இல்லை. குருத்து இலை, அந்த இலைக்கு கீழாக இருந்தவங்க. ஆனால் அவங்க போட்டிருந்த உடுப்புகள் இன்றைக்கு நான் அது போல் உடுப்புகளை தேடித்துட்டேன், கிடைக்கிறதில்லை. அவ்வளோ விலை மதிக்க முடியாத உப்பு. தகப்பனுக்கு ஒரு 40-45 வயது இருக்கும், மகனுக்கும் ஒரு 20 வயது இருக்கும். அப்போ தான் புரிஞ்சு கொண்டேன். நான் எல்லாம் அந்த இடத்த காட்டி போட்டு மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு கொண்டேன் சிவனும் முருகனும் தான் வந்திருக்காங்க, வழிகாட்டிக்காங்கன்ட்டு. அதை போல் அற்புதங்கள் எனக்கு கிடைச்சது போல் இன்னும் கிடைச்சிருக்கு. அது ஒன்றுமே போதும்னு நினைக்கிறேன். இந்த பாத யாத்திரை செவ்வனே நடக்கிறதுக்கு எல்லா இந்த அன்பர்கள் நல்ல உதவி செய்திருந்தார்கள். இப்போவும் சொல்கிறேன், என்னென்னு சொன்னால் நாங்கள் கொண்டு போகிற மூட்டை அதான் எங்களோட பாவ மூட்டையை தான் கொண்டு போகிறோம். அந்த பாவ மூட்டையை எல்லா கோயிலும் இறக்கி வச்சு கடைசியாக காராமத்தையும் கொண்டு போகிறீங்க. அங்கேயே எல்லாத்தையும் விட்டு போட்டு வாங்க. நீங்கள் போகிற வழி நல்ல வழி என்று நினைச்சி கொண்டு முருகனை தேடி போகிறீங்க. அங்கேயும் கூட பாவ மூட்டை அங்கே தான் இறக்க வேணும். இறக்கிட்டு வந்தால் எல்லாருக்கும் வெற்றி தான். மற்றது 2020ஆம் ஆண்டு வரை நான் இந்த பாத யாத்திரையை செவ்வனை நினைச்சி வந்தேன். ஆனால் எங்களை பேட்ரிக் சாமியை மறக்க முடியாது, அமெரிக்கன் சுவாமியை. அவரோட 72ஆம் ஆண்டு 2007 முதல் அவரோட சேர்ந்து வந்த நான் 2007 எனக்கு அவர் மேல் தந்தவர். அதுக்கு மேல் நான் மேலே தூக்கி இந்த உகந்தமலை யாத்திரை சங்கம் தான் எனக்கு அந்த மேல்சாமியோட பட்டத்தையும் தந்தது. இப்படியாக செய்து வந்த நான் கடைசியாக 20ஆம் ஆண்டு எனக்கு நாவலடி மடுவில் தோண்டி சொன்னார், இனி மேல் தூக்க வேணாம் அப்படி சொல்லி நீங்கள் வந்து தானே அந்த கோயிலுக்கு மேலோட மேலே. ஆனால் அந்த நேரம் அந்த இது தூணுக்கள்லாம் ரஃபூஜா தான் இருந்தது. ஆனால் அவர் காட்டின படம் தான் இப்போ இருக்கிறதில்ல. அதெல்லாம் எனக்கு இறைவன் நம்பிக்கை வந்தது. மிருகம் காட்டினாரே அதே படம் தான் அதில் இருக்கு. நீங்கள் வந்தால் பாருங்கள், இன்னொரு தான் அந்த படம் தான் இருக்கு. அப்போ சக்தி இல்லாமல் ஒன்றுமே இல்லை, இறை சக்தி தான் எல்லாத்துக்கும் இந்த உணவுக்கு எங்களை கொண்டு வச்சுக்கார். ஆனபடியால் நாங்கள் இறைவண்ட அவரே நம்பி போய் நம்மளோட கடமைகளை முடிக்க வேண்டும் என்று அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவங்ககிட்டே கேளுங்க, அவர்கிட்டையும் கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. உழைக்க வேண்டும் என்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்று முடிந்து இப்பொழுது பூஜை இடம்பெற போகுது. அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். செல்லச்சன்னதியான் ஜாமிருக்க பயமே, இந்த வாசகத்தை பார்த்தாலே மனதுக்கு ஒரு தைரியம் வந்துருக்கு. இங்கே வந்தோடனே கதிர்காமருக்கு காட்சி கொடுத்த முருகன் சிறப்பு வாய்ந்தவர். இங்கே பூஜை வழிபாடுகளை இப்போ நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.
சந்நிதி வேல்பெருமானுடைய தீபாராதனை காட்சியெல்லாம் பார்த்துருப்பீர்கள். இப்பொழுது இங்கே இருந்து இந்த பயணம் ஆரம்பிக்க போது மற்ற பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு, ஆனாலும் இன்றைய நாளில் இங்கே வந்து சில குழப்பங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. காரணம் வந்து இந்த வழமையாகவே வேல் இங்கே இருந்து ஆலயத்துக்குள்ளே இருந்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கப்படும். கடந்த வருடம் அதுக்கு முதல் வருடம் நான் அப்படி தான் பார்த்துருந்தேன். ஆனால் இந்த வருடம் இந்த வேல் வந்து உள்ளே எடுத்து செல்லப்படவில்லை, வெளியால் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதில் சில குழப்பங்களும் வந்து இடம்பெற்றிருந்தது. சிலர் வந்து ஒரு விதமான சஞ்சலத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி, யார் மீது தவறு யார் மீது சரி தவறு என்று தெரியாத விடத்தும், ஏனென்றால் அது தொடர்பாக ஒரு பூரணமான விளக்கம் இல்லை. எதற்காக இது இப்படி நடந்தது, எதற்காக செய்யப்பட்டது தெரியாது. அப்படின்னு சில குழப்பமான சூழலில் தான் இந்த வேல் பயணமும் இங்கேருந்து ஆரம்பமானது. பரம்பரை வரலாறு இதுதான். கிராமத்தில் வரலாம், வரலாம், அது வேற பிரச்சனை. கதிர்காம பாத யாத்திரை வந்து சென்னதியால இருந்து ஆரம்பிக்குது. இன்றைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. சாமி மாரில பிள்ளையா இருக்கலாம், மாரிலையும் பிள்ளையா இருக்கலாம், வேல் மூலஸ்தானத்துக்கு போயிருக்கும். இன்றைக்கு மூலஸ்தானத்துக்கு வேல் போயில்லை. சாமிமார் கேட்க, ஐயர்மார் கேட்க, ஒரு ஆண்ட பேரை குறிப்பிட்டு சொல்லணும். அதை நான் சொல்லல, அது முருகன்ற பிரச்சனை. சரியா? இந்த விஷயத்தை கேட்டுட்டு ஐயாட்ட, மணி ஐயாட்ட பூச வச்ச மணி ஐயாட்ட கேட்டுட்டு இந்த வேலை பண்ணி கொண்டு நாங்கள் மோனையா மனத்துக்கு முன்பீதியிலிருந்து போட்டிகள் கொடுக்குறாங்க. கொடுத்து மோனையா மனத்துக்கு விதமையாக போகிறதான அந்த மனத்திலேருந்து இந்த பயணம் தொடரும். சரியா? ஏண்டா நான் பிறக்க இல்லை, அதுக்கு முதல் நடந்த சம்பவங்கள் தெரியாம மாட்டுது. நான் கேள்விப்பட்ட காலத்திலிருந்து 47 வயதில் கதிர்காம சன்னதியில் இருந்து தான் கதிர்காம பாத யாத்திரை ஆரம்பம் வரலாறு. அதை விட கதிர்காம வேல் சன்னதி வேல் போய்த்தான் கதிர்காமத்தில் கொடியேற்றன்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கிறேன். இது நான் இந்த வரை கண்ணால் பார்த்ததும் இல்லை. இன்றைக்கு இந்த வேல் போகாத காரணம் ஐயரை சொல்லிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தீங்கன்னா வாரம். ஆனால் சன்னதியான உடனே கெடுக்க மாட்டான். நீங்கள் நெச்ச காரியம் அத்தனையும் நடக்கும். சன்னதியான வீதியில் கால் வச்சாலே அத்தனையும் நடக்கும். சரியா? கேட்டுட்டு வலிக்கிறோம். சரியா? கேட்டுட்டு வலிக்க. சாய்மார் கணவர் இருக்கிறீங்க. இந்த பாத யாத்திரை அழகன் தான் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கிறேன். அது எந்த கவலை எனக்கு இல்லை. இந்த வேல் வந்து இந்த மூலஸ்தானத்துக்கு போடுற அவசியம் இல்லை. உள்ள போனாலும் ஐயா ஒரு மன்னிக்கணும். ஐயா வேலை உள்ள கொண்டு எனக்கு தெரியாது, மூலஸ்தானத்துக்கு போகாத காரணத்துலாம் அடியாரம் கேளுங்க சாமி. என்னோட கோயிலையும் அந்த தெய்வத்தின் இதுக்கிட்ட வேற அதே விக்கிறாங்களோ வேற போறது அப்படியாக சில குழப்பங்களுக்கு மத்தியில் ஆனாலும் இந்த யாத்திரை வந்து இனிதே ஆரம்பமானது. தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம்.
பக்திபூர்வமாக இந்த யாத்திரை நீண்ட தூர பாத்திரை. ஆரம்பத்தில் நான் 500 கிலோமீட்டர் என்ற மாதிரி சொல்லியிருப்பேன், மன்னிக்கவும். 800 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை வந்து அவர்கள் இந்த பாத யாத்திரையாக கடந்து செல்ல இருக்கிறார்கள். அதான் இங்கே இருக்கக்கூடிய அதான் நான் முன்னர் சொன்ன மாதிரியே மிகப்பெரிய யாத்திரை. இங்கே கதிர்காமத்திற்கான இளைஞர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யாத்திரையாக இது இன்று நாளில் இந்த செல்லச்சின்னதியான ஆலயத்தில் இருந்து ஆரம்பமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அப்படியாக செல்லச்சின்னதியான ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியை விளம் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. வேல் தாங்கியவர்கள் அப்படியாக செல்லச்சின்னதியானுடைய வெளிவீதி பகுதியை நீங்கள் பார்க்கலாம். அந்த வேலை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆடி ஆடி வரக்கூடிய அந்த காட்சி. அப்படியாக காடுகள் மலைகள் அனைத்தையும் கடந்து அங்கே கதிர்காமத்தை நோக்கி செல்ல போகின்றது. இங்கே இருந்து செல்லக்கூடிய இந்த வேல் சென்றதன் பின்னர் தான் அங்கே கதிர்காமத்திலே கொடியேற்றம் நிகழும் என்று சொல்லப்படும். அப்படியாக சிறப்பு வாய்ந்த தருணங்களாக இந்த பயணம் வந்து அமையும். கிட்டத்தட்ட 54 நாட்களை கொண்டதாக இந்த பயணம் வந்து அமைய இருக்குது. வளமைக்கு மாறாக சில விஷயங்கள் இடம்பெறுகின்றது. வளமையாகவே வேல் வேண்டி வந்து சன்னதியான ஆலயத்துக்கு முன்றல் பகுதியில் நின்று இது சம்பந்தமான விஷயங்களை தெளிவூட்டி அங்கேருந்து செல்வார்கள். ஆனால் இன்று நாளில் அங்கே நிற்கவில்லை. அங்கேருந்து நேராக வெளியே வந்து மோகனையானுடைய மடத்தை நோக்கி சென்று கொண்டு வந்து பார்த்தேன். அதனால் தான் குழப்பங்களோடு இடம்பெற்றதாக வந்து பதிவு. இதில் பல குழப்பங்கள் இருக்கின்றது, பல காரணங்கள் இருக்கின்றது. ஆனால் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் எங்களுக்கு இருக்கிறபடியால் அது சம்பந்தமான விஷயங்களை வந்து சொல்ல முடியாத நிலை இருக்குது. ஏனென்றால் அவை உறுதிப்படுத்தப்படாதவை வரும் வாய் வழியாகவே கேட்டு அவற்றை நாங்கள் பதிவிடுவோம் என்பது அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. அப்படியாக இந்த பயணங்களில் செல்லக்கூடியவர்களுக்கு பணம் கொடுப்பார்கள், பொருட்கள் கொடுப்பார்கள், உணவுகள் கொடுப்பார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து இந்த சன்னதியான் முன்றல் கொடுப்பார்கள். அதே மாதிரி இந்த பயணங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த வீதிகளில் மற்ற இடங்கள் எல்லாமே தொண்டர்கள் வந்து அவர்களுக்குரிய தங்களால் முடிந்த உதவிகளை வந்து இந்த இடத்துல செய்வார்கள்.
ஆலயத்துக்கு வருகையுள்ள பக்தர்களுக்கு காலை உணவு பூங்காவன மண்டபத்தில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காலை உணவு தேவைப்படுவோர் ஆகிய பூங்காவன செல்வச்சின்னதி கோயிலுடைய ஐயா இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவர்களும் வந்து இந்த இடத்துல இவர்களுக்கான சில பொருட்களை வந்து இங்கே கொடுத்து கொண்டிருக்கிற விஷயத்தை வந்து பார்க்குறோம். அம்மா வணக்கம். வணக்கம். என்ன வளமைக்கு மாறாக இந்த ஒரு விஷயம் ஒன்று அது இப்போ சரியான பிரச்சனை 100% தம்புல. ஆனால் இது செய்தது நல்லமில்லை. இதை அனுபவிக்க போகிறத பார்த்துக்கொள்ளுங்க சாமி. இதை விட இன்னும் மறுப்பு மழை பெய்ய போகுது. நாங்கள் உண்மையாக பத்திமூலமாக தான் நான் இந்த 18 வருஷம் இந்த இருந்து கால எடுத்து செல்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும் நான் 3 வருஷம் ஆண்டேன். ஆனால் இந்த முறை எனக்கு வாயும் வரல வேறும் வரல. ஏன்னா சித்திரை வருஷம் நடந்த பிரச்சனை எனக்கு கவலைக்கு உண்டாக்குது. நான் சென்று வாரேன் விடை வாரேன். சன்னதி வேலனுக்கு அரோகரா. அப்படியாக இந்த வருடம் சிறு குழப்பம் விஷயம் என்னென்னா, வளமையாக நான் முன்னர் சொன்ன மாதிரி எங்களுக்கு வேல் வந்து ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்துக்குள்ளே வச்சு தான் வளமையாகவே கொடுத்து நான் கடந்த இப்போ 3 வருடமாக அதை பார்த்துருக்கேன். நான் இந்த வருடம் வந்து அந்த விஷயம் இடம்பெறையில் மாற்றம் உண்டு. வேல் பூஜைக்குள்ளே வைக்கப்படையில் வெளியில் இருந்து கொடுக்கப்படவும் இல்லை. இவர்கள் எடுத்துக்கொண்டு வந்திருந்தக்கூடிய அப்படியான விஷயங்கள் வந்து இடம்பெற்றதை பார்க்கக்கூடியமாக இருந்தது. அதனால் சில குழப்பங்களோட இந்த நீண்ட தூர யாத்திரையானது இப்பொழுது ஆரம்பமாக இருக்குது. நீங்கள் இதில் முன்னுக்கு பார்க்கக்கூடியமாக இருக்கும். அந்த ஒரு சிறு குழந்தைய கூட அந்த இடத்துல அந்த வண்டிலுக்கு வச்சு தள்ளிக்கொண்டு இந்த அப்பா யாத்திரை போகிறதுக்கு தயாராக இருக்கிறார். අපි අද මේ සන්නදි කෝවිලේ ඉඳලා අපි පාදයාත්‍රා ගමන ආරම්භ කරලා තියෙනවා. ඉතා සුවිශේෂ දෙයක් කියන්න තියෙනවා මට. මගේ දරුවා අසනීප දරුවෙක්. ඉතින් මම මේ දරුවා අරගෙන යන්නේ මගේ දැඩි විශ්වාසයක් මත. හේතුව මොකද මගේ දරුවාගේ ගොඩාක් ලෙඩ සුව වෙලා තියෙනවා. මම මේ යන පළවෙනි අවස්ථාවනේ මම යාපනයේ ඉඳලා මට කතරගමට යන පළවෙනි අවස්ථාව. මම 9 පාරක් ගිහිල්ලා තියෙනවා. ඉතින් මගේ දරුවාගේ සියලු ලෙඩ හොඳ වෙලා තියෙනවා. ඉතින් දැනට ළමයා ඔපරේෂන් කරන්න බෑ කිව්ව දරුවත් සෑහෙන දුරට නැගිටලා ඉන්න තත්ත්වයට දැන් පත් වෙලා තියෙනවා. කතරගම දෙයි හාමුදුරන්ගේ පිහිට හැමෝම විශ්වාස කරන්න කියලා කියන්නේ. ඒක දැඩි විශ්වාසයක්. ඒක Tamanට ඒක හරියට විශ්වාස කරොත් ගොඩාක් හැම දෙයක්ම Tamanගේ දේවල් ඉෂ්ට වෙනවා, සිද්ධ වෙනවා. තමයි කතරගම දෙයියන්ගේ පිහිටයි අරෝහරා. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். சொல்லுங்க நீங்கள் இது சம்மந்தமாக. நாங்கள் இதோட 9வது தடவையாக செல்வச்சந்நிதி முருகன் ஆலயத்திலிருந்து இதாக 1வது தடவையாக போகிறோம். இது எங்களோட கடவுள் நம்பிக்கைன்னு தான் சொல்லணும். கட்டாயம் தமிழ் சிங்களம் எல்லா கடவுளையும் நம்பி முருகப்பெருமான்கிட்ட பாரம் கொடுத்து எங்களை மகளை காப்பாற்றணும்னு போகிறோம். காப்பாற்றி தந்திருக்கார். நிறைய பிரச்சனை இல்லை. அவருக்கு இருதயத்தில் நிறைய பிரச்சனை இருந்தது. படிப்படியாக நல்ல சுவை கொடுத்துருக்கார். வார வருஷம் எழும்பி நடந்து கொண்டு போகணுமென்று தான் இந்த வேண்டுதல். இதோட 9வது வருடம். முதல் யாழ்ப்பாணத்திலிருந்து போகிறோம். இல்லை, மட்டக்களப்பிலேருந்து 1 மாதம் நடக்கிறோம் நாங்கள். இப்போ இந்த முறை தான் 58 நாள் நடக்கிறோம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். முருகன் அருள் ரோஹரா. சேர்ந்து நடந்து வரணும். கட்டாயம் முருகன் நம்பிக்கையோடு தான் போகிறோம். கட்டாயம் நடக்கும். அது ரோஹராசம். அப்படி அவர்கள் சொல்லுவதை கேட்டிருப்பீங்கள். அவர் சிங்களம், அவர் தமிழ். ஆனால் அந்த முருகமேல கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக வந்து அவர்கள் இந்த பாத யாத்திரையில் வந்து பயணம் செய்வதாகவும் இந்த முறை தான் யாழ்ப்பாணத்திலேருந்து முதல் தரம் போவதாகவும் சொல்லியிருக்கோம். இப்போ நாங்கள் நிற்கக்கூடியது மோகன் ஐயாவுடைய இந்த மடத்துக்கு வந்துட்டோம். இங்கே இருந்து தான் இந்த வேல் வந்து இங்கே அமைக்கப்பட்டு பூஜைகள் இடம்பெற்று இங்கே இவர்களுக்குரிய காலை உணவுகள் வழங்கப்பட்டு இங்கே இருந்து இந்த பயணம் ஆரம்பமாகும். மோகன்சாமி கூட அந்த வேலை அங்கே உள்ளே வைக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இங்கே இந்த வேலுக்கான சிறப்பு பூஜைகள் வந்து இடம்பெறும். அவை இடம்பெற்று முடிந்ததன் பின்னர் இங்கே இருந்து காலை உணவை முடித்து கொண்டு புறப்படுவார்கள்.
அப்படியாக இப்பொழுது இங்கே சன்னதியான ஆசிரமத்தில் இந்த பூஜைகளை நிறைவு செய்து சாப்பிட்டு காலை உணவு அருந்தியது பின்னர் இங்கே இருந்து செல்வார்கள். தொடர்ந்து அந்த காட்சிகளை பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே வீதியில் சன்னதியான ஆசிரமத்திற்கு முன்னாலே வந்து சில விஷயங்கள் இடம்பெற்றிருந்தது, அவற்றையும் நீங்கள் பார்க்கலாம். இனி சன்னதியில் வேல் தூக்கினாண்டு மீடியாவில் ஒன்றும் கொடுக்காது. மோகன் ஆசிரமத்தில் இருந்தால் வேல் தூக்கப்பட்டது. என்ன காரணம்னு தெரியா? எங்களுக்கு பழைய வேல்சாமி வந்தபடியா இந்த பிரச்சனை நடந்திருக்கு. யார் பழைய வேல்சாமி? மகேஸ்வரன் வேல்சாமி தான் இதுக்கு காரணம் முழுக்க. சரியோ, எங்களுக்கு சன்னதியான பேர் வரக்கூடாது. இனி காலாதிகாலமாக நடக்கிற விஷயத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு முயற்சிக்கிறீங்க. இது எதிர்காலத்தில் ஒரு அதெல்லாம் மாற்றிட்டு கொண்டாதா? 8 வருஷமாக வேல் சன்னதிக்கெல்லாம் வச்சு தூக்கினது, ஆதிமூலத்துக்கு வச்சு தான் வேல் தந்ததை. வீதி வளம் வந்து சன்னதியில எல்லாம் போட்டி கொடுத்து சன்னதியான் சால்வை அடித்து சன்னதியான் தொண்டமாறு யாழ் சொண்டமாறு செல்ல சென்னையிலேருந்து தான் பாத யாத்திரை துவங்குறேன் நாங்கள் அடித்து இவ்வளோ காலமும் செய்து கொண்டு வந்த நாங்கள். இவருக்கு முன்னால் மகேஸ்வரன் 22 வருஷமாக செய்தவர். இதுவரைக்கும் அப்படி ஒரு விலாசம் செய்யவும் இல்லை, சால்வையோடு எதுவும் இல்லை. இன்றைக்கு அவர் வந்த நாளிலிருந்து நேற்று பின்னரும் அவர் போட்டி கொடுத்துருக்கிறார். தான் பழைய வேல்சாமி, சன்னதியில் வேல் தூக்கின வேல்சாமி என்று போட்டி கொடுத்தவர். நானும் பொறுமையாக இருந்தனால் இன்றைக்கு விடியவும் மீடியாவுக்கு கொடுத்துருக்கிறார். அப்படித்தான் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அவர் சான் புகழட்டும், அது பிரச்சனை இல்லை. நாங்கள் அதுக்கு ஆஜோனப்படையில்லை. ஆனால் இன்றைக்கு சன்னதியில் தான் வேல் வச்சு ஆதிமூலத்துக்காலேருந்து வேல் வாரது எங்களுக்கு வளமை. என்ன கோவம் ஐயர் மேருக்கு என்ன பிரச்சனையோ தெரிய இல்லை. சரியா? சுரேஷ் ஐயா தான் நான் சொன்னது வேல் உள்ளுக்கு போகக்கூடாண்டு. நான் பப்ளிக்காகவே சொல்கிறேன். சுரேஷ் ஐயா தான் நான் சொன்னது வேல் உள்ளுக்கு போகக்கூடாண்டு. போலீஸ் வந்தானே ஆமி வந்தானே நான் செய்கிறேன். ஒரு பழமையான ஒரு யாத்திரை, ஏன் இப்படி ஒரு மதத்தின் பேரால் குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க? இல்லை, நாங்கள் குழப்பம் பண்ண இல்லை. அவை செய்துட்டேன் இன்றைக்கு எங்களுக்கு வச்சு செய்துட்டேன். அதை தான் செய்துட்டேன். நாங்கள் செய்யலை. நாங்களும் இவ்வளோ நேரம் பொறுமையாக தான் அதுக்கு இருந்த. நாங்கள் விடிய 6:30 நாங்கள் அதில் இருந்த. நாங்கள் 5:30 வரையும் வேல் உள்ளுக்கு கிடந்தது. நேற்றியான ஐயா வச்சு கொண்டான் இருந்த வேல். இன்றைக்கு இந்த வேல் 5:45 வேல் வெளியே வந்தது. நாங்கள் எடுப்பினு பார்த்தோம். அவசரம் முடிய எடுப்பினு பார்த்தோம். சுரேஷ் ஐயா வேல் வைக்க வேணாம்னு சொன்னார். கேட்டோம் ஐயா. நாங்கள் சுரேஷ் ஐயாவோட மீட் பண்ணேன். பூசை வச்சு ஐயாவிடம் சொன்னிச்சுன்னா செய்கிறோம் வேண்டாம். அவ்வளோ தான் எங்களுக்கு. ஐயா ஒரு கேள்வி. போன வருடம் ஜாத்திரைக்கு சென்ற பொழுது ஒரு சில திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் போலீசார் கைது செய்ததாகவும் அந்த சம்பவத்துக்கும் இந்த வேல் உள்ளே கொண்டு செல்லாததுக்கும் தொடர்பு இருக்கா? இல்லை, இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி ஒன்றும் இடம்பெறல அப்படின்னு சொல்றீங்க. கடந்த வருஷம் அப்படி இடம்பெற்றதா? இல்லை, போலீசார் கைது செய்தவர் சந்தேக பேரில். அவர்கள் பொய் வசந்தி எனக்கு முதலாவதாக ஒரு திருச்சி தம்பரம் என்று சொல்லி அவர்கள் செய்தவர். அவர்கள் திட்டம் போட்டு என்னை மடக்கிறதுக்காக 3ஆம் வருஷம் போலீஸில் அடைத்தவர்கள், இந்த வருஷம் கதிரானத்தில் அடைத்தவர்கள். இது அவரால் செய்யப்பட்ட திட்டமிட்ட செயல். என்னத்தான் செய்தவர்கள். நான் ஓப்பினா சொல்கிறேன். என்னத்தான் செய்தவர்கள். என்னை போலீஸ் கொண்டு போனது. நான் போனான், விளக்கம் கொடுத்தேன், எல்லாம் வந்தேன். அதுக்கு காரணம் என்று சில பேர் சொல்லி, அதுக்கு காரணம் என்று எனக்கு தெரியாது. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம். இப்போ வழக்கு நடந்து கொண்டிருக்கா? வழக்கு முடிஞ்சது. அனைவருக்கும் காலை வணக்கம். அற்புதமான ஒரு தருணத்திலே இணைந்திருக்கிறோம். தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயத்தில் இருந்து கதிர்காமத்துக்கான பாத யாத்திரை புனிதமான திருத்தல யாத்திரையாக இன்று 23/5/2026 இன்று ஆரம்பமாகி இருக்கிறது.
கிட்டத்தட்ட 886 கிலோமீட்டர் 52 நாட்கள் அல்லாது விட்டால் 54 நாட்கள் இந்த நடைபயணமாக கதிர்காமத்தை சென்றடைய போகிறார்கள். இம்முறை கதிர்காமத்தினுடைய உற்சவம் கோலாகலமாக பக்திபூர்வமாக இடம்பெற இருக்கிறது. ஆண்டுதோறும் செல்வச்சன்னதியிலிருந்து வேல் எடுத்து செல்லுகிற மரபு எங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாட்டு முறையிலே இருக்கிறது. கதிர்காமர் முதலாக கதிர்காமத்துக்கான யாத்திரையை மனக்கண்ணினாலும் கனவினாலும் நினைவினாலும் கதிர்காம பூஜையை கண்டார் என்று வரலாற்று கர்ணபரம்பரை கதையினூடாக அறிந்திருக்கிறோம். அந்தளவு சிறப்புமிக்க ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு தரிசன யாத்திரை இன்று பக்திபூர்வமாக ஆரம்பமாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட அடியார்கள் இங்கிருந்து பாத யாத்திரையாக ஆரம்பித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 110 கோவிலுக்கு மேலே தரிசனம் செய்ய போகிறார்கள். அந்த ஒவ்வொரு கோவிலிலும் வழிபாடுகள் இடம்பெற்று காலையிலே புறப்படுபவர்கள் ஒரு மதியத்தை அண்டுகிற போது ஒரு ஆலயத்திலே தங்கி அங்கே உணவுகள் அவர்களுக்கு அன்னதானம் அளிக்கப்படும். மகேஸ்வர பூஜையை கலந்து கொண்டு மீண்டும் நடைபயணமாக தொடங்கி 7 மணி 8 மணிக்கு ஒரு இடத்திலே அமர்ந்து கொள்வார்கள் ஒரு கோவிலிலே. இப்படி நாளொரு வண்ணம் பொழுதொரு வண்ணமாக இந்த யாத்திரையை சிறப்பாக பக்திபூர்வமாக பஜனை பாடி சிறப்பிப்பார்கள். சிவசின்னங்களான உருத்துராட்சம் விபூதி போன்றவற்றை அணிந்து மஞ்சள் காவி உடுத்து கையிலே வேல் தாங்கி முருகா முருகா என்ற நாம ஒலிக்க செல்வச்சன்னதியிலிருந்து இந்த பாத யாத்திரை இன்றைக்கு புனிதமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய காலத்தில் ஏர்மன் சுவாமி போன்றவர்கள் எல்லாம் எத்தனையோ சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் இந்த யாத்திரையிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எதிர்பார்த்து தான் மற்ற நகரிலே இருக்கிற ஒவ்வொரு கோவில்களிலே இருந்தும் பல லட்சம் அடியவர்கள் இணைந்து கொள்வார்கள், யாத்திரைகள் இணைந்து கொள்வார்கள். உகந்தையிலே போய் இந்த யாத்திரை உகந்தமலை கந்தனுடைய வாசலிலே தரித்திருந்து அடுத்த நாள் காலை உகந்தை பாதை திறந்து 10 நாட்கள் நடைபயணமாக அந்த காட்டு வனாந்தரத்திலே விலங்குகள் கொடிய விலங்குகள் இருக்கிற காட்டிலே நடந்து முருகப்பெருமானுடைய ஆலயத்தை போய் அடைவார்கள். எந்த இணைய வசதி கூட அந்த 10 நாட்கள் கிடையாது. பெரும் காடுகளுக்குள்ளே சொல்வார்கள் வண்ணாத்தி வெட்டை இப்படியான பல இடங்கள் இருக்கிறது. அங்கே சரணாலயம் இப்படியான இடங்களில் எல்லாம் கிட்டத்தட்ட 1,50,000 பேர் ஒரே இடத்திலே தங்குகிற இடம். எந்த ஒரு இணைய வசதியும் இருக்காது. 10 நாட்கள் இனி இல்லை என்ற ஒரு காட்டு வனாந்தரங்களுக்குள்ளே பாதையினூடாக சென்று மாணிக்க கங்கையிலே நீராடி முருகப்பெருமானை தரிசித்துக் கொள்வார்கள். கந்தன் களலடி தொடுவார்க்கு எந்த துன்பமும் இல்லாமல் இன்பமயமான வாழ்வை கந்தன் கொடுப்பான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு காட்டு யானை அந்த உகந்தை காட்டுக்குள்ளே வெறும் அந்த யானை இவர்களை கண்டவுடன் விலகி கொண்டும், ஏனென்றால் அவ்வளவு தூரம் முருகக் கடவுளுடைய நாமத்தை சொன்னால் காட்டிலே இருக்கிற விலங்கினங்கள் கூட வழிவிட்டு கொடுக்குமா. எனவே அப்படியான ஒரு யாத்திரையை புனிதமான யாத்திரையை இந்த சந்நிதியில் இருந்து ஆரம்பிக்கிறார்கள். கிட்டத்தட்ட எல்லா அடியவர்களும் ஒரு பக்திபூர்வமான யாத்திரை தமிழர்களின் தலைவனாக விளங்கக்கூடிய முருகக் கடவுளுக்கு ஒரு யாத்திரை ஆரம்பிக்கிறார்கள் என்றால் வரலாற்றில் ஈழவள நாடு பெருமை கொள்கிறது. ஈழத்தில் எத்தனையோ தலங்கள் இருக்கிறது. ஆனாலும் அலங்கார கந்தனாக நல்லூரில் இருக்கிற முருகக்கணவன் மாவட்டபுரத்திலே அபிஷேக கந்தனாக இருக்கிறான். செல்வச்சன்னதியிலே அன்னதான கந்தனாக இருக்கிறான். ஆலமிலை அமுதுண்ட கந்தனுடைய வாசலிலே இருந்து ஆரம்பிக்கிற புனித யாத்திரை புனிதமான யாத்திரையாக ஆடிவேலை திருவிழாவாக கொண்டு இடம்பெறுகிற கதிர்காம கந்தனுடைய திருவிழா எல்லோருக்கும் நல்ல அருளை கொடுக்க வேண்டும் என பிரார்த்தித்து அகில இலங்கை இந்து ஆலயங்களுடைய நேர்முக வர்ணனையாளர் உங்களில் ஒருவராக உங்களோடு பயணிக்கிற அல்வாயூர் நேசனாகிய நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சன்னதியான் ஆசிரமத்திலே இங்கே இவர்களுக்கு காலை நேர உணவு வழங்கப்பட்டு இங்கே இருந்து பயணம் ஆரம்பமாகும். அவருடைய துறைகள் அவருடைய துறையிலே சிவகங்கன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். தேனுகளஞ்சியம் திருநெல்வேலி சந்தையூர் இவர்கள் எல்லாரும் இன்றைக்கு இந்த யாத்திரைகளுக்குரிய பொதிகளை சேர்ப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். ஆகவே சுவாமிகளுடைய ஆசீர்வாதம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது 2026 ஈழத்திலே இருந்து கதிர்காமம் வரை பாத யாத்திரை, கதிர்காம யாத்திரை. எங்களுடைய கதிர்காம யாத்திரையிலே இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டி இருக்கிறது என்னவென்றால், இந்த ஜெயராஜ் சுவாமிகள் அவர்கள் இந்த யாத்திரையை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தலைமையிலே தான் இந்த யாத்திரை செல்வநீதி உலகிற்கு உலகமெல்லாம் பட்டொளி வீசி நந்தி கொடி பறக்கிறது. ஆமாம், எங்கள் பயணம் ஆரம்பமாக இப்பொழுது இங்கே கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட வீரர்கள் மீளம் வந்தவர்களுடைய
கைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீர்கள். மண்ணை ஆளுகிற மயிலோடு மேல் வருகிறது. அற்புதம், ஆனந்தம், மங்களம். எங்களுடைய சாதனை தமிழன் மோகனதாஸ் சுவாமிகளுடைய இதில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் கூட கதிர்காமத்திலே மோகன் சுவாமிக்கு கொடுக்கப்பட்ட முருகப்பெருமானுடைய தனியாக மரத்திலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆறுமுக சுவாமியார். கதிர்காமல் நோக்கி எங்களுடைய பயணம் ஆரம்பமாகிறது. தீர்த்த முகம் ஒன்றே, குன்றுருவவே வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூழலோடே. இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பிரதானமான அந்த இப்பொழுது இங்கே இருந்து பயணம் ஆரம்பமாகுது. கதிர்காமம் நோக்கி அந்த நீண்ட பயணத்தை நோக்கி அவர்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற அந்த கோஷத்தோடு இங்கே இருந்து இந்த பயணம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. வேரோடு எங்களுடைய பயணம் ஆரம்பமாகிறது. சத்தியவேல் முருகனுக்கு அந்த நாடு கண்டனுக்கு கதிர்காம கண்டனுக்கு சிரமத்தின் மத்தியிலும் கஷ்டமாக சூழலின் மத்தியிலும் இந்த இடத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாமளும் ராஜ்யமும் தங்களால் இயன்ற ஆதரவினை வழங்கி இதனை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காலத்தில் இந்த நிகழ்வு நாங்கள் சிறுவராக இருந்தபொழுது கௌரி பாலா ஜேவன் சுவாமியின் தலைமையில் அந்த நிகழ்வு நடந்தது. எனக்கு இப்போவும் கண்ணுக்கு முன்னால் ஞாபகம் இருக்கின்றது. அந்த காலத்தில் யாத்திரைக்கு போவர்கள் ஆலய வீதியில் முன்வரையில் வந்திருப்பார்கள். கிராமத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொரு மூடல் பட்டியல், இப்போ அதெல்லாம் இல்லை, ஒவ்வொரு மூடல் பட்டியல் அவர்களுக்குரிய உணவை வைத்து அவர்கள் இருக்கிற இடத்தில் கொண்டு வந்து கொடுப்பார்கள். பூஜை முடிந்ததும் அவ்வளோ வீரம் வருவார்கள். அந்த நிலப்பாடிலிருந்து ஜேவன் சுவாமி அற்று போனால் பிறகு பற்றிக்கரையரன் அவர் இயற்றி, அதுக்கு பிறகு வேல்சாமி வந்து, அதுக்கு பிறகு சிவாசாமி என்றவர் வந்தவர். இப்போது ஏஆசாமியின் தலைமையில் இப்போ தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில பிள்ளைகள் இருந்தாலும் எல்லாரும் அதை பொறுத்து சன்னதியானுடைய புனிதமான காரியத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு போனீர்கள் என்றால் அந்த பிள்ளைகள் ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. இல்லாவிட்டால் அந்த பிள்ளையை பற்றி கலைக்க போனால் கல பிரச்சனைகள் வரப்பாக்கும். கூடிக்கொண்டு போகிற இடங்களில் எவ்விதமான இடங்களும் இடைஞ்சல்களும் வந்தாலும் எல்லாம் சன்னதியானது பொறுப்பென்று கூறி நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக போய் இந்த யாத்திரையை நிறைவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நாங்களும் எங்களால் இயன்றளவு கூடிய அளவு அந்தந்த இடங்களுக்கு எமது வாகனம் நிறைவேறும், உங்களுக்குள்ள குறைபாடுகளை நீக்கும் என்று கூறி அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். முருகா முருகா முருகா
வேல் முருகையா அதே கதிராம யாத்திரையாம் வேல் முருகையா மாலையிட்டோம் பயணம் செய்வோம் வேல் முருகையா வள்ளி வேலும் கொண்டு வரோம் வேல் முருகையா வள்ளி வேலும் கொண்டு வரோம் வேல் முருகையா கதிர்காம பயணத்திலே வேல் முருகையா கதிர்காம பயணத்திலே வேல் முருகையா மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வேல் முருகையா மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வேல் முருகையா அரோகரா சத்தத்துடன் வேல் முருகையா அரோகரா கொண்டு வரோம் வேல் முருகையா கண்கொள்ளா காட்சியா வேல் முருகையா கண்கொள்ளா காட்சியா வேல் முருகையா காலாலே நடந்து வரோம் வேல் முருகையா பக்தியோட